இன்னைக்கு தமிழ்நாட்டோட உரிமைகளையும் திருடிட்டு போலான்னு நினைச்சாங்க. உள்ளூர் அடிமைகளை அழைச்சு துணைக்கு வச்சுக்கிட்டு டெல்லி கும்பல் வராங்க. திடமான பூட்டுக்கு பெயர் பெற்ற திண்டுக்கல் மக்கள் அவங்களுடைய சதியை முறியடிக்கணும். அதுக்காகத்தான் உங்க ஆதரவை தேடி நான் வந்திருக்கிறேன். 1973ஆம் ஆண்டு திண்டுக்கல் தீர்ப்பு என்ற நாடகத்தில் நான் நடித்தேன். 2026 தேர்தலில் திண்டுக்கல் தீர்ப்பு முழுக்க முழுக்க திமுக பக்கம்தான் இருக்கணும் என்று கேட்க வந்திருக்கிறேன். உயிரே போனாலும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக வாதாட நான் ரெடி. நியாயத்தின் பக்கம் நின்று நம்ம கூட்டணிக்கு ஆதரவு தீர்ப்பு எழுத திண்டுக்கல் ரெடியா? திராவிட மாடல் 2.0 உறுதியா? நன்றி. இப்போ உங்க அனுமதியோட நமது வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறேன். அனுமதி கொடுக்குறீங்களா? அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர், எல்லாராலும் அன்போடு ஐபி என்று அழைக்கப்படக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தையே திமுக நாங்கள் ஐபி மாவட்டம் தான் சொல்லுவோம். எதிரிகளுக்கு ஐபி பேரை கேட்டால பிபி எகிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு ஆளுமை திறன் கொண்டவர். கழகத்தையும் சரி, அவர்கிட்ட கொடுத்த துறையும் சரி, இந்த மாவட்டத்தையும் சரி பெரிய அளவில் வளர்த்த ஐ பெரியசாமி அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து ஒட்டஞ்சத்திரம் தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் அர சக்கரபாணி அவர்கள். ஐபி அவர்களுடைய உடன்பிறவா தம்பி சக்கரபாணி அவர்கள் இந்த மண்டலத்தை ஐபியோடு சேர்ந்து வளர்த்து வரக்கூடியவர். மாவட்ட செயலாளர், மண்டல பொறுப்பாளர், மாண்புமிகு அமைச்சர் என மூணையும் மிக சிறப்பாக செயல்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு. பேரு தான் அர சக்கரபாணி, ஆனால் உழைப்பால ஒரு முழு சக்கரபாணி. அவருக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் ஐபி அவர்களுடைய மகனாக இருந்தாலும் செயல்பாட்டில் தன்னுடைய தனித்தன்மையால செந்திலோட அப்பா ஐபி என சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை பெற்று தரும் என்னுடைய அருமை தம்பி, கழக தம்பி, இளைஞரணியின் துணை செயலாளராக இருந்தவர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக இப்போ சிறப்பாக செயல்படுகிறார். அவருக்கு உதயசூரிய சின்னத்தில் நீங்கள் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் எஸ் நாகஜோதி அவர்கள். கழக குடும்பத்தை சார்ந்த நாகஜோதி விராலிமலையன்பட்டி கிராமத்தை சார்ந்தவர். மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி அவங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவர். கழக தொண்டையும் மக்கள் தொண்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கும். அடுத்து வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் வீரா சாமிநாதன் அவர்கள். அடிமட்டத்திலிருந்து வளர்ந்தவர், மக்கள் சேவகர், வேடசந்தூர் தெற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து பழனி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த என் பாண்டி அவர்கள். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மூலமாக அரசியல் பணியை தொடங்கியவர். தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய மாவட்ட செயலாளர், கரும்பு விவசாய சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர், இது போன்ற பொறுப்புகளை வகித்தவர். சிபிஎம் கட்சியோட மாநில செயற்குழு உறுப்பினர், மக்களுக்காக போராடி சிறை சென்றவர். அவருக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து நத்தம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கே செல்வகுமார் அவர்கள். தமிழர் தேசம் கட்சியுடைய வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்துடைய தலைவர், வழக்கறிஞர், முத்திரைய சமுதாய மக்களோட நலனுக்காக, அவங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வரக்கூடியவர். நமது கூட்டணிக்கு வலு சேர்க்க வந்திருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். இந்த வேட்பாளரை வெற்றி 100% உறுதியா? நன்றி.